லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேகமே ஆத்மான்னு நினைக்கிறோம், ஜீவாத்மா ஸ்வதந்திரன் நினைக்கிறோம். ரெண்டும் தப்பு. தேகத்தை காட்டில் ஆத்மா வேறே புரிஞ்சுக்கணும். ஆத்மா சுதந்திரன் அல்லன். ஆத்மா பரமாத்மாவிடத்துல பரதந்திரன். ஆத்மா மற்றொருத்தருக்கு அடங்கியவனே தவிர எந்த மதாச்சாரியராவது ஆத்மா சுதந்திரன்னு சொல்ல போறாரா? சங்கரரும் சொல்ல மாட்டார், மத்வரும் சொல்ல மாட்டார். ஏன்? எத்தனை சைவர்கள், எத்தனை சாக்தர்கள், எத்தனை சௌரர்கள், எத்தனையோ பேர் இருந்திருப்பாளே. இவா யாருமே தாங்களே பரமாத்மான்னு சொல்லவே மாட்டார்கள். இது நம்மை காட்டிலும் உயர்ந்தவன் பரமாத்மா. ஒரு சின்ன கதை சொல்றேன். திருக்குறுங்குடி நம்பி ஆஸ்தானம், ஆச்சரியமான கோயில். எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன் பாசுரம். திருக்குறுங்குடி வடிவழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன். ரொம்ப நெடிய திருக்கோலம். பெருமாள் வர்ண கலாபத்தில் இருக்கிற பெருமாள். அவர் கருப்பு பெருமாள் இல்லை, பச்சை பசேல்னு இருப்பார். உதடெல்லாம் சிவப்பு பூச்சிருக்கும், கண்களில் சிவப்பு இருக்கும். அவர் திருக்கண்களை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம். அதுவும் இங்கே மின்சார வெளிச்சம் கிடையாது. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த பெருமாள் எழுந்துருளிக்கிறது என்னமோ ஒரு அமானுஷ்யமா, அப்படியே நம்மளை ஒன்று சூழராப்பில் ஒரு அழகோட பெருமாள் எழுந்துருளிருக்கார். அந்த பெருமானிடத்தில் ராமானுஜர் சேவிக்கிறதுக்காக போனார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, சேவையெல்லாம் எடுத்து விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். அப்போ பெருமாள் சொன்னார், ஒரு நிமிஷம் இரும், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போகும்னார். உமக்குமா? எங்க எல்லாருக்கும் தான் இத்தனை நாள் சந்தேகம் நினைச்சிருந்தேன். உமக்கே சந்தேகமா? நான் தீர்க்கணுமாண்ணா? எனக்கு ஒரு சந்தேகம். நானும் பிறந்து நான் தான் தெய்வம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஒத்தன்னு நம்ப மாட்டேங்கிறான். ஆனா நீர் பிறந்து போய் சொன்ன உடனே இத்தனை பேர் நம்பி வந்து விஷ்ணு பக்தன் ஆயிட்டான். எப்படி நீர் என்ன ஏதாவது சொக்குப்படி வச்சிருக்கிறா? நீர் என்ன போய் சொல்றீர்? நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். என்ன? ராமானுஜர் வெறுமை பதில் சொல்ல மாட்டேன்னு விட்டார். நீ சிஷ்யனா நில்லு, எனக்கு ஆச்சாரியனா முதல்ல ஆசனம் கொடு. நீ இவ்வளவு பெருசு நின்று என்ன கீழே நிறுத்தி வச்சு கேட்டியானா? நீ கீழே சிஷ்யனாரு, நான் ஆச்சாரியனா இருக்கேன், அப்புறம் தான் சொல்லுவேன். ஒரு ஆசனம் போட்டார் பெருமாள். உயர்ந்த சிங்காசனம் போட்டு அதுல ராமானுஜர் அமர்ந்துண்டு அந்த ஆசனத்தை கர்ப்ப கிரகத்துக்குள்ள இன்னைக்கு எட்டி பார்த்தா சேவிக்கலாம். அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆசனத்தை இன்னைக்கு அந்த கோயில பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. ராமானுஜர் உட்கார்ந்து விட்டார். பக்கத்துல நம்பி அப்படியே கையை கட்டின்னு வாய் பதத்துல சிஷ்யன் நிற்கிற மாதிரி நிற்கிறார். என்ன ரகசியம் வச்சிருக்கீர்? என்ன பொடி வச்சிருக்கீர்? நான் ஒண்ணுமில்லை. நீ இறங்கி போய் நான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கே, யாரும் நம்ப மாட்டான். அவன் பெரியவன் தெய்வம்னு சொன்னா தான் உலகம் நம்பும். நானே தான் தெய்வம்னு சொன்னா யாரா நம்புவாளா? நான் அதை சொல்றது இல்லை பார். நீ தெய்வம் தான் நான் சொல்றேன். ஆனா நீ போய் நான் தெய்வங்கிறியன்னா நம்பிக்கை புரியவே இல்லை. இப்ப நான் போய் பிறந்து யார தெய்வம்னு சொல்றீர்? நான் தானே தெய்வம்னா நீ தெய்வம் இல்லேன்னு நான் சொல்லலை நம்பி. ஆனா அதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அது நீ சொன்னா புரியவே புரியாது. நான் உன்னை தெய்வம்னு சொன்னாதான் ஊர் புரிஞ்சுக்குமே தவிர யாரா இருந்தாலும் நானே தெய்வம்னு சொன்னா அது ஏற்காது. 6 மதஸ்தர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். முருகன் தெய்வம்னு ஒருத்தர் சொல்றார், சக்தி தெய்வம்னு ஒருத்தர் சொல்றார், விஷ்ணு தெய்வம்னு ஒருத்தர் சொல்றார். அப்ப அடிப்படையில எதை ஒத்துனுட்டோம்? நம்ம மொத்த பேரு நம்மை காட்டிலும் தாண்டிய சக்தியின் இடத்துல சமர்ப்பிச்சுக்கிறோம். நம்ம என்ன செய்தாலும் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எந்த மதஸ்தர் சொன்னாலும் நான் செய்யறது இன்னொருத்தர் இடத்துல சமர்ப்பிச்சிட்டேனோ இல்லையோ, எந்த தெய்வத்திடத்தேன்னு வேணா வேற்றுமை வரலாமே தவிர என்னை காட்டிலும் பெரியவனுக்கு அர்ப்பணம் பண்ணு கொடுத்துடு. இதை தாண்டி மற்றொரு பிறவி இருக்கு. இதுல எல்லாம் ஷண்மதமும் சம்மதிச்சுடும். ஷண்மதமா சம்மதமா என்ன வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஷண்மதமா இருந்தாலும் சம்மதம் உண்டு. எப்படி சம்மதம்னால் இதுல தான் சம்மதம். தேகத்தை காட்டில ஆத்மா வேறு, ஆத்மாவோட பகவான் உயர்ந்தவன். ஆகவே நாம அவரிடத்துல சமர்ப்பிக்கணும். இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. தேகம் தொலைந்து ஆத்மா மற்றொரு பிறவி எடுக்கிறாருன்னு 6 பேரும் ஒத்துக்கிறார்.
எப்ப கர்மத்தையும் கர்மத்தை தொலைக்கணும், பிறவாமை எய்த வேண்டும். ஆத்மாவுக்கு மறுபிறவி உண்டு. அவர் கர்மத்தினால தப்பா பிறவிகள் எடுத்துடுறார். நல்ல கர்மம் பண்ணா நன்னா இருக்கலாம், தீய கர்மம் பண்ணா கெடுவோம். இதுலயும் 6 மதஸ்தர்களுக்கு சந்தேகமே கிடையாது. வானமாமலை தெய்வநாயக பெருமான் ஸ்வயம் வியக்தம், நாம கண்டுபிடிக்கல. மறுபடியும் அதுக்கு தான் சொன்னேன், நாம கண்டுபிடிச்சு ஒன்னா இருந்தாலே அது ஆபத்து. முதல்ல அது சித்தமா இருக்கணும், தானே இருக்கிறது. அப்படின்னா நான் தாராளமா பின்பற்றிட்டு போயிடுவேன் இல்லையோ. விக்கிரகம் ஏற்கனவே இருந்திருக்கு, நாம உருவாக்கல. அதனால இப்ப விக்கிரகம் இல்லைன்னு சொன்னால், இப்ப நம்ம விக்கிரகம் உண்டுன்னு ஒத்துப்போம், அதே பெருமானுக்கு விக்கிரகம் கிடையாதுன்னு நம்ம ஒத்துப்போம். நம்மாழ்வார் என்ன தெரியுமா சாதிக்கிறார்? பெருமானுக்கு நிச்சயமா விக்கிரகம் உண்டு. அப்ப விக்கிரகம் இல்லாமே கிடையாது இல்லையோன்னா, இல்லை, பெருமாளுக்கு எத்தனையோ உருவங்கள். இது ஒரு உருவம், இது ஒரு உருவம், இது ஒரு உருவம், இது ஒரு உருவம். அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உருவங்களுக்குள்ளே அருவமும் ஒரு உருவம். இதுதான் இந்த சம்பிரதாயம் சொல்றது. அருவம் கிடையாதுன்னு சொல்லிடாது, அருவமும் உண்டு. நாங்கள் அவர் பிரம்மம், அவருக்கு எப்படி இருக்கணும்னாலும் இருக்கலாம், ரூபத்தோட வரணும்னாலும் வரலாம், ரூபம் இல்லாத இருக்கணும்னாலும் இருக்கலாம். நான் எதுக்கு அந்த பிரம்மத்தின் தரையில ரூபம் இருக்கிறவர் இல்லாதவர்னு சொல்லணும்? அது ஏற்கனவே இருக்கிறபடியால் நாம் புதுசா அதுங்கிட்ட எதுவும் பேச முடியாது. அதனால பல உருவங்கள் இருக்கிறா போலே ஒரு உருவம் அருவமாக இருக்கும். சனாதன தர்மத்திலே 6 மதமும், ஏன்னா சூரியனுக்கு விக்கிரகம் உண்டு, சிவனுக்கு விக்கிரகம் உண்டு, விஷ்ணுவுக்கு விக்கிரகம் உண்டு, சக்திக்கு விக்கிரகம் உண்டு. மொத்த பேரும் விக்கிரக வழிபாட்டை ஒத்துக்கிறா பாருங்க. எதையும் சுலபமா அரவணைத்து கொண்டு போகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை ஒத்துக்கிறதான ஒத்துக்கோ, இல்லைன்னா நீ இல்லை நான் இல்லை என்று பேச முடியாது. ஆத்மா நித்தியம் இல்லையோ. இல்லேன்னு மற்ற பேரால பேச முடியறது என்னால், அவ கண்ணால பார்க்கற தேகம் அழியக்கூடியது, அழிச்சுடலாம் நினைக்கிறா. ஆனா நம்ம ஏன் அழிவை பத்தி பேசுறதே இல்லைன்னால், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதே நித்தியமான ஆத்மாவை பத்தினா. அப்ப கண்ணோட்டமே நித்தியம் நித்தியம்னு இருக்கிறச்சே, சண்டையை பத்தியோ போராட்டத்தை பத்தியோ மற்றதை பத்தியோ இன்னொருத்தரை எப்படி மாத்தணுங்கிறத பத்தியோ எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். ஏன் யோசிக்கலன்னா, நித்தியமான ஆத்மா, ஆனந்தமயமான ஆத்மா, சர்வ ஞானமயனான ஆத்மா. அப்படி இருக்குச்சே நான் எதுக்கு இதை பத்தி யோசிக்கணும் என்பதுதான் இந்த 6 பேருக்குமே கருத்து. ஆக விக்கிரக வழிபாட்டில் ஒற்றுமை, தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவன்கிறதுல ஒத்துமை. ஆத்மா கண்டிப்பா பெருமானுக்கு அடங்கியவன். அந்த தெய்வம் ஆறாவனா இருக்கட்டும், ஆனா வேதத்தால சொல்லப்பட்ட தெய்வம், வேதத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெய்வத்தினிடத்துல நான் சமர்ப்பிக்கிறேங்கிற ஒத்துமை. இதில் இந்த 6 பேருக்கும் எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வோம். சனாதன தர்மத்தில் ஒத்துண்ட கருத்துக்கள் என்ன தெரியுமோ? சத்தியம், அஹிம்சா, ஆர்ஜவம், தயா, கருணா, அனபித்யா. இந்த 6 அத்தனை பேரும் ஒத்துக்கிறான். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையே இந்த 6 தான். இப்போ ஏன் இது மற்றதில் இருக்காதா? இது எல்லாத்துலேயும் தான் இருக்கானேன்னா இருக்காது பாருங்க. நான் இப்போ சொல்ல சொல்ல ஓஹோ வாஸ்தவம் தான், இது மற்றதில் இல்லை போல் இருக்கே. சத்தியம், சத்தியம்னா என்ன? அஹிம்சா என்றால் என்ன? தயா என்றால் என்ன? ஆர்ஜவம் என்றால் என்ன? ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்தியம், சத்தியம்னா என்ன? அஹிம்சா என்றால் என்ன? தயா என்றால் என்ன? ஆர்ஜவம் என்றால் என்ன? இந்த 4 அடிப்படையில் இங்க வேணுமோ இல்லையோ. முதல்ல சர்வபூத தயாவும் அஹிம்சையும் இருக்கா? எந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு நாள் ஹிம்சிக்க கூடாது. மனத்தாலோ மொழியாலோ செயலாலோ எந்த ஜீவராசியும் நான் ஹிம்சிக்கவே கூடாது என்பது இருக்கணும். ஹிம்சிக்க கூடாதுன்னா கூடாது. இது சனாதன தர்மத்தின் எதிரான கொள்கை. சனாதன தர்மத்தின் அடிப்படையே அத்தனை ஜீவாத்மாக்களையும் பார்க்கணும். ஜீவராசிகள் ஒத்தருக்கும் ஒரு ஹிம்சை கூட பண்ணக்கூடாது. மேலும் வேத சம்பிரதாயத்தில் பசுமாட்டையோ ஆட்டையோ கொண்டு போய் ஆகுதி கொடு, பலி கொடுன்னு சொல்றதே தப்பு. அது சொல்லியிருக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நிறைய விசாரம் பண்ணி முடிவு எடுத்துட்டா. அதெல்லாம் பிஷ்ட பசுவை பத்தி பேசுறது. பிஷ்ட பசுன்னா மாவினால் பிடிக்கப்பட்ட பசு.
மாவால பசுவை பிடிச்சு ஆகுதி கொடுன்னு சாத்தம் சொல்லியிருக்கு. இப்போ க்ஷத்திரியர்களாட்டம் வைசியர்களாட்டம் யாருமே மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படிதான் பீஷ்மாச்சாரியர் சொல்லியிருக்கார். நாம நினைச்சிட்டு இருப்போம் எத்தனை பேர் வேணா எத்தனை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்து சுவாமி, பழைய நாள்லாம் அப்படி இருந்துருது. இப்போ நம்ம கேட்கலாம், அப்போ சிறு வயசுல மனம் இருந்தது, எல்லாத்தையும் திருமணத்தை நீங்க தானே ஒத்துண்டீள், ஒருத்தர் பரவேல கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத நீங்க தானே ஒத்துண்டீள், நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையோ. பண்ணியிருந்தோம்னா இப்போ அரசாங்க சட்டம் வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது அடுத்த மனைவி கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு இப்போ கொண்டாளேனால் என்னைக்கோ ஆச்சாரியால் எழுதி வச்சுட்டா, முதல்ல சந்நியாசத்தையும் பிரம்மச்சரியத்தையும் புரிஞ்சுக்கோ. அந்தந்த மனைவி கைப்பிடித்த மனைவியினிடத்திலேயே எப்போது இல்லற சுகத்தை அனுபவிக்கலாங்கிறதுக்கு மனு எழுதி வச்சிருக்கார். மற்ற பேரை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை. இப்போ எந்த மனைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கமோ கல்யாணம் பண்ணி ரித்து காலம்னு உண்டு, அந்த ரித்து காலத்துல மட்டும்தான் அவள் கையே பிடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கணும்னா அப்ப அதன்படிக்கு நடந்துட்டா நீ கல்யாணமானாலும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால இங்க ஒன்றும் குறவே இல்லை. தாராளமா ஒரு மனைவியைத்தான் கல்யாணம் பண்ணிட்டாகணும். அவ இல்லைன்னா தான் மற்றொன்று பண்ணி கொள்ளலாமே தவிர இருக்கும்போது ஒன்றே. இந்த பிடலோகாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள்லாம் விகித விஷய நிவர்த்தி தன்னேற்றம்னு எழுதியிருக்கா. ராமன் அதுக்கு நிதர்சனமா இருந்து காட்டியிருக்கார். பல பேர் பிரம்மச்சாரிகள்லாம் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் இருந்திருக்கா. அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம என்னைக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. ஏதோ பசுமாடுகளெல்லாம் அடிச்சு ஆகுதி கொடுக்கலான்னு வேதத்துல சொல்லியிருக்காப்பலையும் அதுல இருக்கிற புத்தியை குறைக்கிறதுக்காக மற்ற மதங்கள் தோன்றினதுனால் அப்படிலாம் இல்லவே இல்லையாது. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப இழிவு இருக்குன்னா எவ்வளவு வசதி இருக்குன்னு படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனா நீங்க தானே சுவாமி அவளுக்கு வேதம் கிடையாதுன்னு சொன்னேன், அது சொல்லியிருக்கவே தானே இப்போ இவ்வளவு ஆபத்தாப்படுத்துப்புன்னா இருக்குன்னு சொல்கிறேன். ஆண்லாம் சொல்லியாச்சு, இப்போ இல்லைன்னு சொன்னேன், இப்போ பெண்ணு சொல்லி ஆகப்படுறதா? இன்னும் எல்லாரும் வேதம் படிக்கலான்னு ஆண்களுக்கு சொல்லி மொத்த ஆண்களும் வேதாத்தியனம் பண்ணிட்டு அப்படியே ஒலி ரீங்கரிச்சுன்னு இருக்க மாதிரி மற்ற பேருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டேடா. யாருக்கு இருக்குன்னு சொன்னாரோ அவர் சத்தமே போட மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னவாளை பற்றி விசாரத்துக்கு வருவோம். எதுக்காக எத்தனையும் சொல்ல வந்தேன். இப்போ சத்தியம், தயா, ஆர்ச்சவம், அஹிம்சா, அனபித்யா, இந்த 5-6 குணங்கள் 6 மதங்களுக்கும் பொது, சனாதன தர்மம் அனைத்துக்குமே பொது. சத்தியம் என்றால் என்ன? உண்மை பேசுதல். உண்மை பேசுதல்னா எல்லாரும் உண்மை பேசணுமா? இப்போ இந்த மதத்தவர் தான் உண்மை பேசணுங்கிறார், அவரும் உண்மை பேசணுங்கிறார், சனாதன தர்மி உண்மை பேசணுங்கிறார்னால் மற்ற பேரால பேச முடியாது. பாருங்க ஏன் முடியாதுன்னால், முதல்ல இந்த தேகத்தோட முடிஞ்சு போச்சு, அடுத்த பிறவி கிடையாதுன்னுட்டா அப்பவே அது உண்மை இல்லை. எனக்கு எப்படி பிறந்தேங்கிறது தெரியல, அதுக்கு பதிலே சொல்லலை, ஆனா அது பதில் சொல்ற வேதத்தை பொய்யனுட்டா அப்ப எப்படி முதல்ல உண்மை பேசுறவள ஆக முடியும்? எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருந்து அந்த பதிலை நான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்து புரிஞ்சத்தை எடுத்து சொன்னாத்தானே அது உண்மையாகும். அப்ப மற்ற பேரால உண்மை பேசவே முடியாதே, அப்ப உண்மையே இல்லைன்னு ஆயிடும். சரி, மற்ற பேர் அஹிம்சாவாதிகளா இருக்கலாம், என்ன எப்படி இருப்பார்கள்? மற்ற ஜீவராசிகளை அடிக்கலாம் சாப்பிடலாம்னு சொன்னப்பறம் எங்க அஹிம்சை இருக்கு? சர்வபூத தயா, எல்லா ஜீவராசிகளுக்கும் தயையோட இருக்கணும்னா வாயில இன்னதை போடுறோம்னு சொன்னால் இன்னதைத்தான் போடலாம்னு சாஸ்திரம் சொல்றது. எதை வேணா போடலாம்னு நம்ம இருந்தோம்னா எப்படி அஹிம்சா வரும்? சாஸ்திரம் இன்னத்தை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு, இன்ன வேளையில தான் சாப்பிடணுங்கிறது, இன்ன நாள் பட்னி கிடக்கணும்னு சொல்றது. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா அப்ப ஆகார நியமம் குறைஞ்சு போய்டுறது, அஹிம்சை வளர்ந்து போய்டுறது. இப்படி இருந்தால் அஹிம்சையிலையோ சத்தியத்திலையோ அஸ்தேயத்திலையோ என்ன இருக்காது. எல்லாத்த விட நீ என் சம்பிரதாயத்தை ஒத்துண்டியானத்தான் நீ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மொத்த பேரும் மாறி ஆகணும் என்று சொல்றது எப்படி சனாதன தர்மமாகும்? அது நேர்மையே கிடையாது இல்லையோ, அது உலகளாவிய பார்வையாவே இருக்காது. அப்ப ஆர்ஜவங்கிறது நேர்மை. மனசு என்ன தோத்துறதோ வாய் அதை பேசணும், வாய் என்ன பேசுறதோ உடல் அதை செய்யணும். இந்த 3 ஒத்துமையா இருக்கிறத தான் ஆர்ஜவம்னு சொல்லுவோம். இப்படி பல சத்தியம், நேர்மை, சர்வபூதங்களிடத்திலும் தயா, அஹிம்சா, அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாத செயல்களை செய்யாத இருக்கணும். இதை கண்டிப்பா சனாதன தர்மிகள் ஒத்துணுடுவா. இந்த விஷ்ணு புராணத்துல பராசரர் சாதிக்கிறார், கர்ம தத் கர்ம என்ன பந்தாய சா வித்யா யா விமுக்தையே. இது கர்ம, எந்த கர்மா உன்னை தலைப்படுத்தாதோ சம்சாரத்தில் கட்டுப்படுத்தாதோ அதை மட்டும் செய். எந்த வித்தை உனக்கு முக்தி கொடுத்துட்டே இருக்குமோ அதை மட்டும் படி, மற்றதில் ஈடே படாதே என்ன விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்றார். இதுல இந்த 6 பேருக்கும் சம்மதம். இன்ன கர்மங்களை பண்ணா சம்சாரம்னு சொன்னா வாண்டான்னு விடுவா. அது எந்த நம்ம சனாதன தர்மத்துக்குள்ள எந்த மத தலைவர் வேணா கேளுங்க. எல்லா கர்மெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு கூடாது சுவாமி, எது மோட்சத்தை கொடுக்குமோ அந்த கர்மத்தை பண்ணுங்க, எந்த வித்தியை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகுமோ அந்த வித்தியை மட்டும் படிங்கன்னால் அப்படி மற்ற பேரால பேச முடியாது. என்ன முதல்ல மோட்சம்னு ஒன்று ஒத்துக்கணுமே. இங்கிருந்து விடுதலை அடைந்து போறோம்னு ஒன்ன ஒத்துண்டான்னா பேச்சே வரப்போறது. இப்போ அப்ப இப்ப இருக்கமே எதுக்காக இருக்கோம்னால்
இது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழறோம்னு மட்டும்தான் மற்ற பேர் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இருக்கிறதுங்கிறது ஒரு நீடித்த இன்பத்துக்காக இருக்கோம்னு சனாதன தர்மத்தில் தான் சொல்ல முடியும். ஆனால் இத்தனை இருக்கும்போது எங்கேயோ குறை இருக்கு சுவாமி, ஏன் தெரிய மாட்டேங்கிறது? ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டீர், ஆனால் ஏதோ பலகீனம் இருக்குங்கிறீர். வருஷம் ரொம்ப ஆனதுனால தேஞ்சு போயிருக்குன்னு சொல்றீர். அடிப்படையில் நிறையா கொள்கை ஒத்து போகிறதுங்கிறீர். அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதக்குள்ள ரெண்டுன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறீர். எல்லாமே எங்களுக்கு நன்னத்தான் புரியுது. ஆனால் எங்கேயோ குறைபாடு இருக்குது. இல்லைன்னா இவ்வளவு உணர்ச்சி இல்லாத இருக்குமா? நாம தான் இங்கே 80% இருக்கோம், ஆனால் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் சனாதன தர்மத்தை என்னால் என் தர்மத்தை கூட கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு கஷ்டமா என்ற கேள்வி எல்லாம் வரும் இல்லையோ? காரணம் என்னன்னால் நாம் உன்னை பார்க்குற கண்ணோட்டத்தை சற்றே மாற்றிக்கணும். ஒரு விஷயத்திலே படிக்க தகப்பனார் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவார். சொன்னேன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்படும். ஒரு சுவாமி இந்த வீட்டில் இருக்கார், பெரிய வித்வான். அவர்கிட்ட நான் போய் நான் மோட்சத்துக்கு போகலான்னு இருக்கேன், வழி சொல்லும் அப்படின்னு கேட்டேன். அந்த சுவாமி திருப்பதி பஞ்சகால பாராயணாலாக இருக்கணும், கார்த்தாலேருந்து காலத்தை பிரித்து விடணும். இது பிராத்த காலம், அப்புறம் பூர்வான்ன காலம், அபரான்ன காலம், மத்தியான காலம், சாயங்காலம், 6 நாழிகா பிரிச்சுக்கணும். அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று காலத்தை பஞ்சகாலமாக பிரிப்பார்கள். கார்த்தால 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துரு, காலைக்கடன்களை கழிச்சுட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு காவேரியில் போய் தீர்த்தமாடு, தாமிரபரணி தீர்த்தமாடு. அப்போவே பிரம்ம தியானத்தை ஆரம்பி முடிச்சுட்டு 5:45 சந்தியானம் பண்ணிருக்கணும். 1008 காயத்ரி கார்த்தாலே, மத்தியானம் 1008, சாயங்காலம் 1008. கார்த்தால இதை முடித்த உடனே பெருமாள் ஆராதனத்துக்கு உண்டான சாமகிரிகள்லாம் நீ சேர்க்கணும். அப்புறம் ஒரு 3 மணி நாள் ஆராதனை நடக்கும். மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும், மத்தியானத்துக்கு ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிகத்தை பண்ணு. அப்புறம் அந்த பெருமாளுக்கு பண்ணிருக்கிறதுலேருந்து ஒரு வாய், இவ்வளவுதான். இதை மட்டும் எடுத்து அந்த ஒரு வேளைக்கு மட்டும் போருங்கிறாப்புல சாப்பிட்டுக்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சோறு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடியும் சாப்பிடக்கூடாது, நீ பின்னாடியும் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மத்தியானம்லாம் சுவாத்தியாயம், இதிகாசம், புராணம், வேதங்கள் எல்லாம் படி. சாயங்காலம் ஆயிடுத்துன்னா சாயம் சந்தியாவந்தனத்துக்காக போய் தீர்த்தமாடு, மறுபடியும் நீராடிட்டு சாயம் சந்தியாவந்தனம் பண்ணு. ராத்திரி வேளை சட்டுன்னு தூங்கிப்படாதே, பிரம்ம தியானம் பண்ணி அவருடைய திருவிளையாடல்கள், பெருமானுடைய குணங்கள் அதெல்லாத்தையும் நினைச்சுட்டு அந்த யோகத்திலேயே தூங்கிறதுக்கு போ. மறுபடியும் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துரு. பிராமே முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தைய தரியம், இப்படியே நித்தியம் பண்ணிட்டு இருந்தியானா மோட்சத்துக்கு போவேன்னார். எனக்கு ரசிக்கிற சுவாமிட்டு போயிட்டான். என்ன இது இவ்வளவு கஷ்டம்லாம் 6 சுவாமி பண்றது, இப்போ அதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு வெளியேறி விட்டார். ஹாய், உங்களுக்கு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருக்கு ஆனால் விட்டு கொடுக்குறது மனசு இல்லை. பக்கத்து தெருவில் இன்னொரு வித்வான் இருந்தார். நேராக அவர் வீட்டுக்கு கதவுக்கு தட்டினார். அவர் ஒன்று கேட்டார், இன்னமும் மோட்சம் மோட்சங்கிறீ, மோட்சம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? திடீர்னு என்னமோ போகணும்னு ஏதோ பக்கத்து ஊருக்கு போகிறாப்பில் கேட்குற, மோட்சம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா, அது எப்படி இருக்கும்னு தெரியுமான்னார். தெரியாத சுவாமி, யாரோத்தர் சொன்னார் மோட்சம்னு கேட்டேன்னார். அந்த சுவாமி உட்காத்தி வச்சு சொன்னார், நீ எத்தனை பிறவிகளாக துன்பப்பட்டு இருக்க தெரியுமா? மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து கர்ப்பத்தில் இருக்கிறச்சே வெண்மூத்திராதிகளாலே கட்டப்பட்டு லட்சக்கணக்கான கிருமிகள் ஒன்று தொலைச்சு கைகால்கள் கூட அசைக்க மாட்டாத உள்ள நீ சமப்பட்டு, அதுவும் யோனி நிர்கத்தமா நீ வெளியில் வரச்சே தலகுப்புற வந்து விழுந்து சின்ன வயசுலேயே வெறும் விளையாட்டிலேயே புத்தி போய், அதுக்கப்புறம் யௌவனம் வந்த அப்புறம் விஷய சுகத்தில் புத்தி போய், வயசான அப்புறம் உடம்பு சுகத்தில் புத்தி போய் ஒன்றும் பண்ணாத இருந்து கடைசியில் இது எதையுமே சாதிக்காமல் நரக்கத்துக்கு போயிட்டு நரக்கத்தில் யாதனா வேதத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து விழுந்து இப்படியே பல பிறவுகளும் சுற்றி 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 நீ பிறந்திருக்கே. ஒரு நாளும் உனக்கு சுகம் இல்லை. ஆத்மா சுகத்துக்குன்னே பிறக்க வேண்டியவர், ஆனால் நீ துக்கத்திலேயே உழந்து இருக்க. இவ்வளவு பட்டிருக்கேன்னு தெரியுமா? சாமி உங்க நான் வழி கேட்டேனே இல்லை பயப்படுறதுக்கு நீ வழி சொல்ல வரீரா? இப்போ என்ன சொல்ல வரீர்னா, முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ எப்படி இருந்திருக்கேன்னுட்டு. ஆமாம் சுவாமி புரிஞ்சுது, இப்படித்தான் நான் இருந்திருக்கேன். நீ போகிற மோட்சம் எப்படிப்பட்டது தெரியுமோ? அர்ச்சிராதி மார்க்கத்தில் நம்ம பிரயாணம் பண்ணுவோம். இந்த ஜீவாத்மா சுஷும்னா நாடியை பிரித்து 101 நாடிகள் தலை பிரம்மரந்திரத்தை நோக்கி போகிறது. அதில் 101வது நாடியை பற்றி இதுலேருந்து பேதித்துன்னு மேலே போகும். அப்போ உள்ளேயே பகவான் இருந்து வழிகாட்டுவர். 101வது நாடியை தாண்டி அர்ச்சிராதி மார்க்கத்தில் கால வைப்போம். 12 லோகங்களை தாண்டி போவோம். போகிறச்சவே சூக்ஷ்மமான சரீரம்,
வழியில் இருக்கிற சூரியன், சந்திரன், வருணன் அத்தனை பேர் எனக்கு சத்காரம் பண்ணுவா. அங்கிருந்து ஆதிவாகிகர்கள்லாம் அழைச்சின்னு போனால் விரஜா நதிங்கிற இடம் வரும், அங்கே தீர்த்தமாடணும். உடனே இந்த சரீரம், இந்த சூக்ம சரீரம் கூட போயிடும். அப்ராகிருத்தமாய் இனி பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு, பசி, தாகம் ஒண்ணுமில்லாத உயர்ந்த தைதீப்யமான திருமேனி எனக்கு கிடைக்கும். சதம் மாலாஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக, சதம் அஞ்சலஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக. 100 பேர் மாலாலங்காரம், புஷ்பாலங்காரம், 100 பேர் சந்தனாலங்காரம், 100 பேர் சூர்ணப்பொடி அலங்காரம், எல்லாரும் அலங்காரம் பண்ண வருவா. தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தின்னு நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் வந்து என்னை அழைச்சின்னு போவா. போற வழி சுத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோ, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமல் பேரின்பத் தடியரோடு இருந்தமையன்னு கௌஷீதிக உபனிஷத்துல பர்யங்க வித்தியில சொன்னபடியே உள்ள நம்மளை அழைச்சின்னு போனா அவ்வளவு பெரிய மணிமண்டபம் இருக்கும். பக்கத்துல ஐரம் மத தீர்த்தம் இருக்கும். பெருமாள் நடு நாயகமாய் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதே சகான்னு இருப்பார். அவருக்கு இருக்கிற 8 குணங்கள்ல உனக்கு சாமியாபத்தி வரும். உன்னுடைய சரீரம் இனிமே ஒன்றும் ஆகாது. அபஹத பாப்மா விஜரஹா விமுர்த்தியு விசோகா விஜிகித்சா சத்தியகாமா சத்தியசங்கல்பா என் அனைத்து 8 குணங்கள் வரும். பிறப்போ, இறப்போ, மூப்போ, பிணியோ, பாபத்தின் தொடர்போ எதுவுமே உனக்கு இல்லை. அப்பேற்பட்ட இடமா? நிஜமா அப்பேற்பட்டது கிடைக்குமா? இரு, மிச்சத்தையும் சொல்றேன். அப்ப இந்த நித்திய சூரிகள் அழைச்சின்னு போய் பெருமானுடைய ஆதிசேஷ பீட்டத்துல காலை மிதிச்சு நீ ஏறி அவர் மடியில உட்காருவேன். நானா இங்க இருந்த நானா அங்க போய் உட்காந்துக்க போறேன்? அதோட இல்ல, இந்த பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கத்துல பூதேவி நீலாதேவி நாச்சியார், இங்க பார்த்தா விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், கருடன் முதலான அனந்த கோடி நித்தியசூரிகள். இது எல்லாரோட பெருமாள் ஒன்று அணைச்சிப்பார். சஸ்மிதம் ஆகூய புனிசிரிப்பு மாறாம உன்னை பார்த்து சிரிப்பார். ஏன் இவ்வளவு நாள் சம்சாரத்துல உழந்துட்டு இருந்தே என்று கேட்பார். தெரியல, அனாதி கால கர்மா உழந்துட்டே, இன்னைக்காவது வந்தேனேன்னு சொல்லுவேன், கவலைப்படாதே என்று தன்னுடைய திருமார்போட அணைத்து கொள்வார். அனைத்தடத்துல பக்கத்துல மகாலட்சுமி தாயார், அவள் தன்னுடைய அருள் பார்வையால் உன்னை நல்லா ஆஹ்லாதம் பண்ணி நித்திய சூரிகள் எல்லாரோடையும் சேர விட்டு ஹாவு 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 ஹா அகமன்னம் 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 அகமன்னாத 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 அஹக் ஸ்லோகிருது அஹக் ஸ்லோகிருது அஹக் ஸ்லோகிருத்துன்னு எத்தனை திருமேனி எடுத்துக்க போறே. ஏகதா பவதி, திருதா பவதி, சப்ததா பவதி, தசதா பவதி, சஹஸ்ரதா பவதி என்று 100 திருமேனி, 1000 சரீரங்கள், லட்சக்கணக்கான சரீரங்கள். இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே. பிரம்மம் எங்கெங்கெல்லாம் உடலுறோ அங்கெல்லாம் நீ பின்னாடி போவே. இனிமே பிறப்போ, இறப்போ, பிணியோ, மூப்போ எதுவும் இல்லை. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அஸ்மாது சரீராது சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. திரும்பி வரமாட்டான். கர்மத்தின் தளம் முடிஞ்சு போச்சு. அனைத்து ஆச்சாரியர்களையும் அங்கே பார்க்கலாம். நீ சொன்ன அந்த சங்கராச்சாரியர் அங்கே தான் இருப்பார், அந்த மத்வாச்சாரியன் இந்த ஆசனத்தில் உட்காந்துருப்பார், இதே ராமானுஜாச்சாரியர் இங்கே பார்த்துக்கலாம். அங்கே ஒரு சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. ஆனந்தமான பூமி, திரும்ப வராத பூமி, சுத்த சத்துவமயமான பூமி. ரஜோகண தமோகணத்துக்கு வேலையே கிடையாது. இப்பேற்பட்ட பூமியில நீ ஆனந்தமா இருக்க போறே. அதுதான் வைகுண்டம், அதுதான் முக்தி தெரிஞ்சுதான்னார். இப்ப நன்னா தெரிஞ்சு கொடுத்து சுவாமி, இவ்வளவு வசத்தின்னு தெரிஞ்சது, கீழே இருக்கிற கஷ்டமெல்லாம் அங்கே கிடையாது இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சட்டுன்னு சொல்லுமே அப்படின்னு கேட்டார். கார்த்தால 4 மணிக்கு எழுந்துரு, தீர்த்தம் ஆடுறதுக்கு ஆரம்பி, பஞ்சகால பாராயணனா இரு, விடாம இத்தையே திரும்பி செய்யினார். தாராளமா செய்யறேன் சுவாமிட்டு வந்துட்டான். முதல் வீட்டுல இந்த சுவாமி அதே தானே சொன்னார், ஆனா மாட்டேன்னு விட்டான். இந்த சுவாமி இப்படி சொன்ன உடனே சரின்னு ஒத்துனுட்டான். அதே போல சனாதன தர்மத்தில் நாம எந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வைக்கணும்னாலும் முதல்ல அடைய போற பிராபியத்தை தெரிஞ்சுக்கணும். எதை அடைய போறோங்கிறத பத்தின ஞானம் வந்ததுன்னா தான் ஆத்மாவின் ஏற்றம், பரமாத்மாவின் ஏற்றம், மேல மேல அந்த மோட்சம் கிடைக்க போற ஆனந்தத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும். அது எத்தனை புஸ்தகம் இருக்கோ, எத்தனை பிரச்சாரம் இருக்கோ, எத்தனை உபன்யாசம் இருக்கோ தெரிஞ்சுனுட்டால் அப்புறம் சனாதன தர்மத்தில் அத்தனை பேருக்கும் ஊற்றம் வந்துடும். உணர்ச்சியை விடவே மாட்டோம். இப்போ இதை பண்ணிட்டே இருந்தா தான் அந்த பெருமாளுக்கு ஆனந்தம். ஏகாதசி பட்டினி இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு 8:30 மணிக்கு பாரணத்தை முடிச்சுட்டு ஒரு ஆத்திக்கீரை கட்டை எடுத்துன்னு போய் பசுமாட்டு கொடுத்தா கண்ணன் சிரிக்கிறார். அவர் சிரிப்பித்தான் உனக்கு புருஷார்த்தம். அது எத்தனை நல்லது பண்ண போறதுன்னு சொல்லி வச்சிருந்தா அப்ப இவன் ஏகாசி பட்டினி இருக்க மாட்டேன்னு சொல்லுவானா? அப்ப அந்த சமயத்துல போய் பசுமாடே கிடையாது, அகத்திக்கீரை கிடையாதுன்னு கட்டுனா இவன் பேசாம இருந்திருப்பானா? அது யார் பாட்டை இழுத்துன்னு போனது? அது எப்படி அகத்திக்கீரை கட்டது இல்லாத இருக்கணும்? என் தர்மத்தை நான் பண்ணாதான் நாடையிற மோட்சத்தை அடைஞ்சாகணும். இதனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, நான் பண்றதை நான் பண்ணிட்டு போறேன்னு ஆரம்பிப்பாடும் இல்லையோ? அதை இப்ப ஆரம்பிக்காததுக்கு என்ன சொணக்கத்துக்கு காரணம்னால் பிராபியமே தெரியல. எதை அடைய போறோம், எங்க ஆனந்தப்பட போறோம்னே புரியல. அந்த நிரதிசய ஆனந்தம், நிரதிசய ஔஜ்வல்யம், பரமாத்ம சாமியாபத்தையும் சாயுஜ்யம், அந்த சிறந்த மோட்சம் இருக்குங்கிறத தான் சனாதன தர்மிகள் புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தை தாண்டி போறோம்.
எந்த தெய்வம் அந்த ஷண்மதத்தை அந்தந்த தெய்வத்தை அடைய போறதா சொல்லுவா, அது இருக்கட்டும். இதை தாண்டி அந்த மீளாத இன்பத்துக்கு போறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையோ. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறே, அவர் புறப்பட போறார், இனிமே பூலோகத்தில் அவர் பிறக்க மாட்டார், சாயுஜ்ய மோட்சத்தை அடைஞ்சுட போறார். இதை திரும்ப திரும்ப தெரிஞ்சுட்டா தான் இந்த தர்மத்தில் நமக்கு பற்றே ஏற்படும். அதனால ஷண்மதங்கள்லையும் பல ஒற்றுமைகள் இருக்கு. ஒற்றுமை இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம், பலகீனமா இருக்கு. பலகீனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ எது அடிப்படை கொள்கையோ அது காலப்போக்கில் தேஞ்சிருக்கிறதுனாலே சற்றே அதுல கண்ணோட்டம் குறைஞ்சிருக்கு. கண்ணோட்டம் வந்துடும். ஒவ்வொன்றையும் நம்ம வரவழைச்சிக்கணும். வரவழைச்சிக்கிறதுக்கு வழி பிராப்பிய புத்தி. எந்த லட்சத்தை அடைந்து ஆனந்தப்பட போறோமோ அதை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம்னால் தர்மத்தை கடைப்பிக்கிறது நமக்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது.